ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, நம்ம போடுற வேகன்சி எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். சிலவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்க. எனக்கு பாதி இந்த கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க காரணமே யூடியூபர்ஸ் காம்படிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிடிக்காதவங்க உடனே ஃபேக்குன்னு போடுவான், யூஆர் ஃப்ராடுன்னு போடுவான். ஏன் சார் ரேட்டெல்லாம் சொல்கிறீங்க? அப்போ எங்கே புலப்புல மண் அள்ளி போடுறீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதனால தான் அதில் என்கிட்ட ப்ராசஸ் பண்ணி காசு நான் ரிட்டர்ன் பண்ணி அது மேலே கோவம். விசா 8 மாதம் ஆகியும் எங்களுக்கு ஏன் வரல அன்னு கோவம். அவங்களும் போடுவாங்க, பேருக்கு தெரியாது, வேற ஒரு இமெயில் ஐடி உண்டாக்கி அதில் போடுவான், யூஆர் ஃபேக், யூஆர் ஃப்ராட், ஈ சூட்டட் மெனி பர்சன். அப்படிதான். அது அவங்கள்ட்ட விருப்பம். அதில் ஒரு மனசாட்சி, எப்படி மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவனை கெடுத்துட்டோம், கமெண்ட்ஸ் போட்டோம், இனி அவன் விளங்கிட மாட்டான், ஆஃபீஸை மூடிட்டு போயிடுவான், பிஸ்னஸ் நடக்கக்கூடாது. அது ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோதான். அதனால தொல்லை இல்லை. ஆமாம், கமெண்ட் அதுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். புரியுங்களா? முதல்ல ஆரம்பத்தில் அதுக்குன்னே, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோ போயிடும். ஓப்பன் பண்ணோடனே கீழே ஒரு ஃப்ராட், யூஆர் ஃப்ராட், யூஆர் அயோக்கியன், நீ அப்படியே போடு. அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ பாருங்க, உடனே போட்டா போடுவான். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதான் நினைக்கிறாங்க. நம்ம மூலமா வெளிநாட்டுக்கு போனவங்க கூட, சார் நான் உங்களால் நல்லபடியாக போகணும்னு சேர்ந்தா இன்னைக்கு இருக்கேன், எவனும் போட்டது கிடையாது. போடணுமா இல்லையா? போடணும், போட மாட்டான். ஏடா நீ சும்மா அனுப்புறேன், காசு வாங்கிட்டு தானே அனுப்புறேன். நான் தாலி அடமானம் வச்சு கட்டிட்டு வந்தேன், ஏதுக்கு? நான் திங்கிறதுக்கா? எத்தனை பேர் இருந்தால் தான் நான் தொழில் பண்ண முடியும். ஒரு ஆள்லாம் அனுப்ப முடியாது. நான் இருக்கேன், எனக்கு மேலே இருக்கேன், அங்கே இறக்கலாம். எத்தனை பேர் எல்லாருக்கும் காசு போய் கிடைச்சாதான் போய் இறக்குறோம். அங்கே போய் பார்த்தா, சார் இங்கே என்ன விசாலாம் ஃப்ரீயாக தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு இது வந்துடும், ஒரு மரியாதை கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சாதான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். அல்பானியா பார் டெண்டர், பாரில் ஒர்க் பண்ணக்கூடிய யாராவது இருந்தால் தாராளமாக இதில் பண்ணலாம். அல்பானியாங்கிறது ஒன்று, அது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். மோஸ்ட்லி 80% முஸ்லிம்ஸ் தான். ஓகே, அந்த ஒரு காரணத்தினால்தான் ஷெங்கன் கண்ட்ரியில் இவன் சேர்க்கறதுக்கு மாட்டுக்கிறாங்க. இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் டிலே. அப்போ நிறைய பேர் இந்த நாட்டுக்குள்ள ஈஸியாக இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சம்பளம் பெருசாக ஒன்றும் இல்லை, சம்பளம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ பார் சம்பந்தப்பட்ட வேலைக்கு யாராவது இருந்தீங்கன்னா அல்பானியா நாட்டுக்கு. இப்போ இந்த மேப்ல பாருங்க, அல்பானியா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, ஆனால் ஷெங்கன்ல வராது. பட் பக்கத்து நாடு கிரீஸ், மாசிடோனியா இல்லையா? மாசிடோனியா யூரோப்பில் வரும், ஷெங்கன்ல வராது. அதாவது கிரீஸ் ஷெங்கன்ல வரும். அப்போ அல்பானியா போயாச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருந்து கிரீஸுக்கு ஊடுருவிறாங்க. ஊடுருவுனா என்ன? பை டாங்கி சிஸ்டம், குறுக்கால போறது, பார்டர் கிராசிங், ஜம்பிங். கரெக்டா? ஷேர் ஓட்ட மாதிரி ராத்திரி ஏறிக்கு பார்டர் கிராஸ் பண்ணி உள்ள சவுட்டி தள்ளிடுவான். அது இருட்டுக்குள்ள கல்லு முள்ளும் சாடி எடுத்து கிரீஸ்ல போயிடுவாங்க. அது இல்லீகல். அதுக்கு தான் அல்பானியா போறதே. அல்பானியா போயிட்டா போதும், நான் எப்படியாவது போய் செட்டில் ஆயிடுவேன். புரியுதா? அப்படி பார்டர் டு பார்டர் கிராஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறாங்க. நம்ம இங்க இருந்து அதை செய்ய முடியாது. அதனால அந்த ஐடியா தெரிஞ்சவங்க இங்க போயிட்டு அங்க போயிடலாம். ஏன்னா ஷெங்கன் கண்ட்ரிக்கு விசாவும் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய அமௌண்ட் ஆகுது. அப்போ அல்பானியாவுக்கு ஒரு 3 ரூபா 3000 ரூபா கட்டி அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து சாடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணத்தில். அதனால தான் அல்பானியா போகிறாங்க. நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பார் டெண்டர், பாரில் வேலை பார்த்த, பாரில் என்ன ஊற்றி கொடுக்கறது இல்லையா? அதுவே டெக்னிக்கு சாதாரணம் கிடையாது. சும்மாலாம் எல்லாரும் ஊற்ற முடியாது. அது மிக்சிங்கே, அது தனி கலை. அவ்வளோ பிராண்ட் நேம் அவன் சொல்ல தெரியணும். வர்றான் போகிறான், வந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கு வரானா, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மணிக்கணக்காக ஒப்பிக்கணும். அது இருக்கு, இது இருக்கு, அந்த நாட்டில் இருக்கு, இம்போர்ட் இருக்கு, அப்படி இருக்கு, காக்டெயில் இருக்கு, பிஸ்கட், பேர் பழங்க, அது பேர் உண்டு சொல்லணும். சொன்னா பேர்ட் இல்லைன்னா நீ போ வேற ஆளான்னு ஒன்றும் தெரியலப்பா. அவன் அதில் இந்த கலை, இந்த தொழில் தெரிஞ்சவங்க 1000 யூரோ சம்பளம். அல்பானியாவில் சாதாரணமாக 500 600 தான் இருக்கும். அப்போ இதுக்கு அதிகமாக கொடுக்குறான். 1000 ப்ளஸ் 120 ஃபுட்டுக்கு கொடுத்துறான். 1000ங்கிறவன் சம்பளமே 1000. இவனு வந்து ஊற்றி கொடுக்கறதுல நிறைய மிச்சத்தை பிடிச்சு தனி பாட்டில் வெளியே கொடுத்துருவானுங்க. அதுலேயே ஒரு மாதத்துக்கு 1000 பார்ப்பானுங்க இவங்க. இந்த டீமே அப்படிதான். 4 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் கள்ளக்கணக்கு எழுதுவாங்க, பாட்டில் உடஞ்சி போச்சுன்னு கணக்கு எழுதுவாங்க. எனக்கு வேலை பார்த்தவங்க சொன்னாங்க, சார் இப்படிலாம் இருக்கு சார், அவங்களுக்கு சம்பளத்தில் ஒன்றுமே வாழ முடியாது. ஃபுல்லாக நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுப்போம், சோடா, அந்த சரக்கை நாங்கள் எடுத்துக்குவோம். சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்க்கு உள்ள வழியை சொல்கிறேன். திருட்டு தான், எப்படியாவது சம்பாதிக்கணும். குடிக்கிறவன் அதை டேஸ்ட்டாக பார்ப்பான், குடிச்சிக்கிட்டே இருப்பான், ஊற்றிக்கிட்டே இருப்பான், பணம் போய்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க. சில பாட்டு கீழே விழுந்துட்டு உடஞ்சி போட்டு ஒரு பழைய பாட்டில் போட்டு உடைச்சிட்டு ஒரு விலை உயர்ந்த அதுக்கு கணக்கு எழுதிடுவாங்க, அது ஷேர் பண்ணிக்கிறவாங்க.
ஸோ இது வந்து ஒரு கலை. ஆனா இதுல வேலை பார்க்குறவங்க டேஸ்ட் பண்ணி பண்ணி பண்ணியே ஃபுல் போதையில தான் நிற்பானுங்க. இவங்க காலம் வரைக்கும் இந்த தொழிலை விட்டு விலையும் போக மாட்டாங்க. ஏன்னா இதுல தான் கிடைக்கிறது எல்லாம் கிடைக்குது. அப்படி அதாவது போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க. ரைட்டா? சரி, அப்போ நம்ம அதை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். பார்டெண்டர் வேலைக்கு இஷ்டம் இருக்கா, அப்ளை பண்ணுங்க சார். 3000 ரூபா இதுக்கு செலவாகும். ஓகே, அட்வான்ஸ் வெறும் 20,000 கொடுக்கணும். இது அப்படின்னா தான் இது ஒரு பாம்பே பார்ட்டிக்கு உள்ளது. சப்மிட் பண்ணி அவங்க விசாரிச்சு தருவாங்க. ப்ராசஸ் 1.5 மாசம் ஆகும். ஆனால் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னே அந்த கம்பெனிக்காரங்க ஒரு லேடி அவங்க கால் பண்ணி பேசி எடுத்து ஓகே பண்ணாதான் உங்களுக்கு, இல்லைன்னா அந்த வேகன்சியை நான் வேற ஏதாவது மாற்றி பண்ணி தரேன். தேங்க்யூ.